शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा पंचदशी ग्रंथத்துல தீப பஞ்சகத்துல ஞான தீபம் பார்த்துருக்கோம். ஞான தீபத்துல சம்பாதிக்கிற நியாயன சேதுன உபாசகனுக்கும் பிரம்ம ஞானம் ஏற்படலாம் அப்படின்ற விஷயத்தை சரோவா அனலைஸ் பண்ணியிருக்காரு. சகல பிரம்ம உபாசனை என்ன என்ன, நிர்மல பிரம்ம உபாசனை என்ன, உபாசனையினால எது பாசுபடு, ஞானமானது உபாசனையினால வருமா அப்படின்ற கேள்விகள் மேல கேள்விகளா கேட்டு 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 போயிட்டே இருக்கிறேன். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது உபாசனாயினால லிபரேஷன் ஆனது கிடைக்கவே கிடைக்காது. உபாசனையானது ஹெல்ப் பண்ண லிபரேஷன் கிடைக்காது. ஏன் லிபரேஷன்றது ஞானமானது எதனால கிடைக்கும்? ஒரு பிரமாணத்தினாலதான் கிடைக்கும். ஸோ பிரமாணத்தினாலதான் ஞானம் கிடைக்கும். அந்த பிரமாணம் என்ன? மகா வாக்கிய விசாரத்தினாலதான் ஞானம் கிடைக்கும். மகா வாக்கிய விசாரம்னா என்ன? ஜீவ பிரம்ம ஐக்கிய விசாரத்தை சொல்வதற்காகத்தான் வேதாந்தங்கள்லாம் வந்திருக்கு. அந்த பிரமாணத்தின் மூலமாகதான் அஜ்ஞான நிவர்த்தியானது ஏற்படும். அஜ்ஞான நிவர்த்தி ஏற்பட்டு ஞானம் வந்தாதான் ஒரு மோட்ச நிலையாக ஏற்படும். ஞானியினுடைய நிலையும் மோட்ச நிலையும் ஞானத்தினால வரக்கூடியது. அதனாலதான் மட்டும்தான் மோட்சம், ஞானத்தினால மட்டும்தான் மோட்சம் ஸ்ருதிகள் எல்லாம் கோஷிக்கிறது. ஞானாதேவது கைவல்யம் அப்படின்னு. உபாசனையினால லிபரேஷன் கிடைக்காது, கர்மாவனால கிடைக்காது. அப்போ கர்ம யோகம், உபாசன யோகம், அதுக்கப்புறம் ஞான யோகம், அதுக்கப்புறம் தான் முக்தி அப்படின்னு சொல்ற இடத்துல எத்தனையோ ஸ்ருதிகள்லாம் பார்த்தா பக்தியினால் அவன் மோட்சம் அடைகிறான் அப்படின்னு சொல்லியிருக்க. அந்த கர்மாவை செய்து கொண்டே இருந்தால் மோட்சத்துக்கு வழிவகுக்கிறதுன்னு சொல்றத, உபாசனையினால அவனுக்கு முக்தி ஏற்பட்டதுன்னு எத்தனை இடத்துல பார்த்திருக்கோம். அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, எல்லா இடத்துலயும் நம்ம கூட சப்ளை பண்ணிக்கணும். இதெல்லாம் இந்த கர்மாவனால அந்த கரண சுத்தியானது ஏற்படுகிறது. பக்தியினுடைய உபாசனையினால அந்த கரண நைஷ்டல்யம் ஏற்படுகிறது. அதற்கு அப்புறம் அவனுக்கு வேதாந்த விசாரம், மகா வாக்கிய விசாரத்துக்கு குரு லாபம் கிடைக்கிறது. அந்த மகா வாக்கிய விசாரத்தினாலதான் ஒருவன் முக்தியை அடைகிறான் அப்படின்றதெல்லாம் மனசுல வச்சுட்டு ரொம்ப லூசா சொல்றது. பக்தியினால முக்தி அடைகிறான் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம். புரிஞ்சுக்கிட்டு எப்படி இப்ப சந்தேகம் வந்தது. போன மாசம் நம்ம என்ன பண்ணோம், போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த உபாசனை பண்ணிட்டே இருந்தா இந்த ஜென்மாவிலேயே அவனுக்கு கிடைக்குமா அப்படின்னு அடுத்த பிரச்சனை வந்தது. அப்ப நிர்குண பிரம்ம உபாசனை பண்ணிட்டே இருந்தாங்கன்னாக்கா அவனுக்கு இந்த ஜென்மாலேயே அது கூட வேதாந்த சிரவணத்தையும் பண்ணிக்கொண்டே இருந்தானே. ஆனால் அந்த வேதாந்த சிரவணத்தின் மூலமாக அவன் மோட்சத்தை அடைகிறான். அவன் திரும்பவும் இந்த உலகத்தில் யாருடைய எந்த அம்மாவனுடைய வயிற்றிலும் பிறப்பதில்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப சந்தேகம் வந்தது. உபாசனம் பக்குவமாக ஆகலைன்னு வச்சுங்க, அதுக்குள்ள செத்துக்கிட்டான். இப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இது எப்போ அந்த வேதாந்தத்தோட சேர்ந்து அந்த உபாசனையை பண்ணி கொண்டு வந்தானோ, அந்த உபாசனையும் ஞானமுமானது என்ன பண்றது, இவனை அடுத்த ஜென்மால இதற்கு மேல யதா கர்ம யதா கிருதம் அப்படின்னு கடோபனிஷத்துல சொல்லியிருக்கு. அவன் சொன்ன அளவுக்கு என்ன கர்மா இருக்கோ, அவன் கேட்ட வேதாந்த சிரவணம் எது இருக்கோ, அதுக்கு மேல என்ன பாக்கி இருக்கோ அந்த விட்ட குறை தொட்ட குறையில தான் வரும். இப்ப ரமணர், சேஷாதிரி மாதிரி சாமிகள்லாம் இவெல்லாம் ஒண்ணு படிக்கலையே அப்படின்னா பூர்வ ஜென்மால நிறைய அபியாசம் பண்ணியிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் விட்ட குறை தொட்ட குறையா இருந்ததுனால இந்த ஜென்மாவானது ஏற்பட்டது. இந்த ஜென்மா ஏற்பட்டதுனால அவர்கள் ஞானிகளாக பிரகாசித்தார்கள் அப்படின்னு தெரியாது. வாமதேவர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு ஜென்மா பாக்கி இருந்தது. அவருக்கு அம்மாவுடைய கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே இந்த ஞானமானது வந்தது அப்படின்னு பாக்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்?
யதா கர்ம யதா ஸ்ருதம் அவர் பிறக்கிறார், அடுத்த ஜென்மால வருது அப்படின்னு ஸ்ருதிகள் மூலமாகவும் புராணங்கள் மூலமாகவும் நாம் அறிகிறோம். அதை என்ன சொன்னார் வித்யாரண்யர்? உபாசனம் நாதி பக்வம் இஹ யஸ்ய பரத்ரதஹ மரணே பிரம்மலோகே வா தத்வம் விஜ்ஞாய முச்யதே அப்படின்னு 136வது ஸ்லோகத்துல உபாசனம் பண்ணிட்டு இருக்கான் சார், வேதாந்தமும் படிச்சுட்டு இருக்காரு, ஆனா செத்து போயிட்டார். இப்ப அவருக்கு மோட்சம் உண்டா இல்லையா, இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. மோட்சம் உண்டா இல்லையா அப்படின்னா உபாசனம் பக்குவமால அதிபக்குவம் பழுக்கல இன்னும் அவங்க பண்ண உபாசனம். அப்போ இப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்க பரத்ர சகா இந்த ஜென்மாலியோ இக இப்பவே அவனுக்கு வரும், இந்த பழுக்கத்துனா வரும், இல்லை என்றால் அடுத்த ஜென்மால வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படி வாமதேவனுடைய திருஷ்டாந்தம் இருக்கு, நமக்கு ஜனபரதர் திருஷ்டாந்தம் இருக்கு. ஜனபரதரானவர் பெரிய ஞானியா இருந்தார். அவர் என்ன பண்ணார், ஒரு மகனுடைய மேல ஒரு பாக்கத்தை வைத்தார். அவர் பாட்டுக்கு ஜபம் பண்ணிட்டு இருக்க போறாரு. அவருக்கு மான் மேல ஒரு ஆசை வந்ததுனால 200 ஜென்மா எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு, மான் ஜென்மா எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஜென்மா போன உடனே ஜடபரதர் ஜென்மா வந்துதான் அவருக்கு முக்தியானது ஏற்பட்டது அப்படின்னு பாகவதாதி கிரந்தங்கள்ல நம்ம பாக்குறோம். வாமதேவரானவர் அவருக்கு கர்ப்பத்திலேயே இல்லையா ஞானம் வந்தது, இப்படி எல்லாம் பாக்குறோம். ஆகையினால உபாசனைன்றது நல்லா பழுக்கலன்னாக்க அது அடுத்த ஜென்மால, அது கர்ப்பத்திலேயே கூட வரலாம், இல்ல கொஞ்ச நாள் பொறுத்து வரலாம், இல்ல அந்த ஜென்மாவும் கழிச்சு அடுத்த ஜென்மாவையும் வரலாம் அப்படின்னு உபாசனம் நாதி பக்வம் பரத்ர சஹா அப்படின்னு ஏயோ வரலாம், இல்ல பரத்ர அடுத்த ஜென்மாக்கள்லயும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு திடீர்னு இன்னொரு ஞாபகம் வந்துருக்கு. பகவத்கீதையில 8வது சந்தர்ப்பத்துல அவர் சொல்லிருக்க மரணே பிரம்மலோகேவா தத்துவம் விஜ்ஞாய முச்யதே அப்படின்னு. இப்போ பக்குவம் ஆகலன்னாக்க இங்க பிறப்பு இல்லைன்னாக்க இன்னொரு பாயிண்ட் இருக்கு. உபாசகர்கள்லாம் என்ன பண்றாங்க, இப்போ வேதங்கள்லாம் என்ன சொல்றது, உபநிஷதங்கள்லாம் என்ன சொல்றது, இந்த உபாசனையினால அவர்களை அந்த மேல இருக்கக்கூடிய இவ குரு பரம்பரையில இருக்கக்கூடிய குருமார்கள்லாம் குரு மண்டலத்துல இவ சேர்ந்துட்டாலும் ஆகையினால அவர்கள் என்ன பண்றாங்க, இவ செத்து போனோடனே இவளை வாங்க வாங்க அப்படின்னு கையை பிடிச்சு கூப்பிட்டு மேல் லோகத்துக்கு போறாங்க. அங்க போய் பிரம்மலோகத்துல இவர்களுக்கு சரி பிரம்மலோகத்துல போனான்னாக்க இவனுக்கு முக்தி வந்துருமானா இல்லை. அங்க போய் இதே வேதாந்தத்தை படிக்கலாம். யார் கத்துக் கொடுப்பா, சனகர் சனந்தனர் பிரம்மா இவெல்லாம் கத்துக் கொடுப்பான். அங்க போனாலும் சரி இந்த வேதாந்தத்தை படித்துத்தான் அவனுக்கு முக்தி வரணும். இதை சொல்றார் மரணே பிரம்மலோகேவா, இங்கேயே சென்று போனானா இங்கேயே போராக போறான், அடுத்த ஜென்மால படிக்க போறான், இல்லன்னா வா அதர்வைஸ் பிரம்மலோகத்துக்கு போறான். உபாசகனா இருந்தா மேல போய் பிரம்மலோகத்துக்கு போனோடனே அங்க போய் தத்துவம் விஜ்ஞாய முச்சதே அப்படின்னு சொல்றாரு. அந்த தத்துவத்தை விசேஷமாக அறிந்து அதற்கப்புறம் முச்சதே அவன் விடுபடுகிறான், மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்க எப்படி சொல்றீங்க, அதாவது பகவத்கீதையில 8வது சாப்டர்ல அவர் என்ன சொன்னார், சார் மனுஷன் சாகறான்னா சாகும் பொழுது கடைசியா அவருடைய மனசுல என்ன தாட் இருந்ததோ அந்த தாட்டு தான் அவருடைய அடுத்த ஜென்மாவை டிசைட் பண்றது அப்படின்றது பிரபலமா சொல்லிருக்க. இதையும் அதையும் லிங்க் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சந்தேகப்படுறவாளுக்கு அவர் சொன்னார். எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் யஜதி அந்தே கலேவரம் தம் தமேவைதி யச்சித்தா தேன யாதி சாஸ்திரதா. அங்க என்ன சொல்லிட்டு, யார் யார் எந்த வஸ்துவை ஸ்மரித்துக் கொண்டு கடைசியில இந்த சரீரத்தை விடுகிறானோ அவன் அதையே அடைகிறான் அப்படிதான் சொன்னார் அவர். எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் யஜதி அந்தே கலேவரம் தம் தமேவேதி கௌந்தேய சதா தத்பாவமாஸ்திவபாவிதா அப்படின்னு பகவத்கீதையில சொன்னார். எம் எம் வாபி ஸ்மரன் பாவம், எந்தெந்த பாவத்தை எந்தெந்த பொருளை அவன் நினைத்துக் கொண்டே செத்து போனானோ
அந்த பொருளாகத்தான் அடுத்த ஜென்மால பிறப்பான் அப்படின்னு சொல்லுது. இது எப்படி தெரியுது? ஜடபரதர் கதையில நமக்கு தெரியாது. அவர் மானையே நினைச்சிட்டு செத்து போனார். ஐயோ அந்த மான காப்பாத்துனா நான் இல்லைன்னா அந்த மானை யாரு காப்பாற்றுவா அப்படின்னு நினைச்சிட்டு போனதுனால அவருக்கு அடுத்த ஜென்மம் மானா போயிடுச்சு. புரியுதா? எப்படி பார்க்கணும். இப்படி தெரியாது என்ன தெரியாது. எம் வாபி ஸ்மரன் பாவம் கெஜகி இந்த உலகத்தை இந்த சரீரத்தை தியாகம் செய்யும் பொழுது எப்போ அந்த மரண காலத்துல கடைசி காலத்துல கலேவரம் இந்த உடம்பை கடை சரீரத்தை விடுகிறானோ அவன் தம் அமேவ இயக்கி அப்படின்னு பகவத்கீதை அந்த பாவத்தையே அவன் அடைகிறான் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டான். இதே மாதிரி இது கீதா சாஸ்திர பிரமாணத்தினால நமக்கு தெரியுது. இது ஸ்மிருதி சார். ஸ்மிருதியில எங்க சொல்லிருக்கு? வேதத்துல உபனிஷத்துல சொன்னாதானே சார் நம்பணும் அப்படின்னு சொன்னா இருக்கு. பிராணமாயாதி பிராணஸ்தேஜசாயுக்தா அப்படின்னு சொல்லி சகாத்மனாயதா சங்கல்பிதம் லோகம் நயதி அப்படின்னு கௌசல்யாஸ்வலாயனா அப்படின்றவர் பிரஷ்னோபனிஷத்துல பிற்பலாதரை பார்த்து இந்த பிராணம்லாம் எங்க வருது அப்படின்னு உதான வாயுவை பத்தி கேட்கிற சமயத்துல அவர் என்ன சொன்னார்? கடைசி சமயத்துல எதை நினைக்கிறானோ சித்தா தேனைய பிராணமாயாதி அதே மாதிரியே அதை அனுசரித்துத்தான் அவன் பிராணஹா தேஜசா யுக்தா இந்த பிராணனானது அந்த ஒளியுடனே இருந்து கொண்டு யதா சங்கல்பிதம் லோகம் நயதி எந்த சங்கல்பத்தோட இவன் போனானோ அந்த சங்கல்பத்தோட அந்த லோகத்துக்கு போறான். அது மனுஷ லோகமாக இருக்கலாம், இல்ல மேல் லோகமாக பிரம்ம லோகமாகவும் இருக்கலாம் அப்படின்னு அங்கேயே சொல்லிருக்கு. இப்படி சாஸ்திரத்தா பாத்தீங்கன்னா இப்படியும் சொல்லிருக்கு. கிருஷ்ணோபனிஷத்துலயும் சொல்லிருக்கு, கீதையிலையும் சொல்லிருக்கு. அது எதுக்கு சார் இப்ப சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சகுன பிரம்ம உபாசகனுக்கு தானே சார் பிரம்மலோகம்னு அங்கெல்லாம் சொல்லியிருக்கு. இது நீங்க சொன்ன இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா சகுன பிரம்ம உபாசனம். நாம இப்போ பேசிட்டு இருக்கிறது நிர்குண பிரம்ம உபாசனம். இப்போ அதுக்கு இதையும் எப்படி லீக் பண்றது அப்படின்னு சொன்னா புனர்ஜென்மா நிர்குண உபாசகருக்கு உண்டா? இதுதான் என்னுடைய கேள்வி. சகுன பிரம்ம உபாசகருக்கு ஏதோ கீத சாஸ்திரம் சொல்றது. அது நீங்க யார நினைச்சுட்டே நினைக்கிறதுன்னா என்ன? ஒரு குணத்தோட தான் நினைக்க முடியும். நினைக்கிறது கொண்டே இருந்தா அவன் அந்த லோகத்தை அடையிறான்னா சகுன பிரம்ம உபாசகன் நினைக்கிறான். ஆனா நிர்குண பிரம்ம உபாசகன் நானே பிரம்மம்னு தான் நினைக்கிறான். அவன் எதை அடைவான், எந்த லோகத்தை போவான் அப்படின்றது இப்ப சந்தேகம். அதுக்கு அவர் சொன்னார், பிரத்யயதோ நூனம் பாவி ஜன்ம பவதி அசாததி அப்படி புரிஞ்சுக்கணும். அந்திய பிரத்யயோ நூனம் பாவி ஜன்ம ததாசதி நிர்குண பிரத்யயோ விஸ்யாத் சகுணோபாசனே சதா. சகுனோ உபாசனையில ராமவிருத்தி இருந்தது. அவங்க டெய்லி ராமாயணம் படிச்சுட்டே இருந்தா சார். அவருக்கு சாகும் பொழுது ராமரை சிந்தனையே இருந்துட்டு உயிரை விட்டாங்க இல்லையா? அவர் அடுத்த ஜென்மால ராமலோகத்தை அடைவார். மேல் லோகத்துக்கு போய் நல்ல கதியை அடைவார். கிருஷ்ணபுத்தியிலேயே இருக்கார் இல்லையா? அம்பாலேயே நினைச்சுட்டு இருக்கார். இப்படிப்பட்ட அந்தந்த லோகத்துக்கு மேல போவார். வைகுண்டத்துக்கு போவான் இல்லையா? இப்ப சிவனைய உபாசனை பண்றவர் கைலாசத்துக்கு போவான், இல்லைன்னாக்க பிரம்மலோகத்துக்கு போவான். இப்படி எல்லாம் சொல்றது கரெக்டா வருது. ஆனா இந்த நிர்குண பிரம்ம உபாசகனுக்கு அப்படின்னு சொன்னா இது எப்படியோ அப்படித்தான். அந்திய பிரத்யயதோ நூனம் பாவி ஜன்ம பவதி. அது பகவான் சொன்ன வாக்கு பொய்யே ஆகாது. எம் வாபி ஸ்மரன் பாவம் ஜெஜதி அந்தே கலேபரம் தம் கலேவ அப்படின்னு பகவான் சொல்லிட்டார். அது எப்படி பொய்யாகும்? சாஸ்திரம் சொல்றது சித்தா தேனையா தீ அப்படின்னு கிருஷ்ணோபனிஷத் சொல்றது. அது பொய்யாகாது. அதனால அந்திய பிரத்யயதா நூனம் பாவி ஜன்மா அந்த கடைசி எண்ணத்தை அனுசரித்து தான் அவசியம் அடுத்த ஜென்மா வருகிறது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் இவனுக்கு நிர்குண பிரம்ம உபாசனனுக்கும் சகுன பிரம்ம உபாசனம் மாதிரியே நிர்குணமான எண்ணத்தோட இருக்கக்கூடியவனாக இவன் கிடைக்கிறான் அப்படின்னா இதுல கொஞ்சம் சந்தேகம் வருது.
சகுனத்தை உபாசிக்கிறவர்கள் எப்படி கடைசியில சகுனத்தையே நினைத்துக் கொண்டு சகுன பிரம்மலோகத்தை அடைகிறார்களோ அப்படியே நிர்குணத்தை உபாசிக்கிறவர் கடைசியில் நிர்குணத்தையே நினைத்துக் கொண்டு நிர்குணமாகவே ஆகிறான். நிர்குணமாகவே ஆகிறான். இதுல என்ன கன்ஃபியூஷன் அது எல்லாம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவருக்கு ஞானம் வந்த உடனே முக்தியானது கிடைக்கிறது அப்படின்ற அர்த்தத்துல அவர்கள் புரிஞ்சிக்கிறதுல ஒரு பட்சமும் இல்லையே அப்படி. அடுத்தது ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ இது இந்த நிர்குண பிரம்ம உபாசனை சகுண பிரம்ம உபாசனை இவாளுக்குதான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது. ஞானிய பத்தி நமக்கு பேசும்போது நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஞானிக்கு அவர் பிராணன் விடுறதோ எல்லாம் விடுறதோ அவருக்கு இங்கேயே எல்லாம் முடிச்சு போயிடுச்சு. அவர் ஞானி. அவர் என்ன அவர் தனும் தெஜதி காஷ்யாம்பா சண்டாலோ கிரகேவா அப்படின்னு சொல்லியிருக்கு. அவருக்கு காட்டியில செத்து போனா என்ன, சண்டால வீட்டுல செத்து போனா என்ன, அதெல்லாம் இல்ல. இந்த உபாசகனுக்கு தான் இந்த கேள்வி எல்லாம் வருது. இந்த கேள்வி எல்லாம் வரும்போது அவர்கள் இப்படிதான் ஜென்மா வருது. ஆனா ஞானத்தினாலதான் அவர்களுக்கும் முக்தி வருது. அதனால அதையும் இதையும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் தனித்தனியா புரிந்து கொண்டோமே ஆனால் சரியா போயிடும் அப்படின்னு சொன்னார். சொல்லி நித்திய நிர்குண ரூபம் நாம மாத்திரேன கீயதாம் அர்த்ததோ மோக்ஷயே வைஷா சம்வாதி பிரமவத் மதா. இதுதான் ஒரு பிரச்சனை சொல்றாரு. நித்தியமாகவும் நிர்குணமாகவும் இருக்கக்கூடிய பிரம்மம் அப்படின்னு இவன் பெருமை நாம மாத்திரம் நினைச்சா இல்லையா, அவனுக்கு அவ்வளவு பெரிய லிபரேஷன் ஆனது எப்படி வரும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நிர்குணமான ஞானத்தை தான் அவன் எதிர்பார்த்து உபாசனை பண்றான்னாக்கா அவனும் கிட்டத்தட்ட அந்த மகா வாக்கிய அதிகார ரூபமாகத்தான பண்ணிட்டே இருக்கான். அதனால அவனுக்கு அந்த கடைசி சமயத்துல அவனுக்கு மகா வாக்கியமானது குறிக்கிறதுன்னு வச்சுங்க. அப்படி குறிச்சது ஆனால் அது என்ன அர்த்தத்துக்கு வருது? அர்த்தத்தகா யோசிச்சு பார்த்தா அதுவும் மோட்சம் தானே. அர்த்தத்தகா மோட்சையேவ எப்படி? அதனாலதான் நான் சொன்னேன் சம்பாதி பிரமவது மதா. இது ஒரு சம்பாதி பிரம ஞானத்தினால வருகிறது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இப்ப இதான் பண்ண சாதாரண உபாசனையினால லிபரேஷன் வரக்கூடாது. நீங்க சொல்றது கரெக்ட். மகா வாக்கிய விசாரத்தினாலதான் அபரோக்ஷ ஜீயானுக்கு உண்டாகணும். அதுவும் கரெக்ட். ஞானாதேவத்து கைவல்யம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது உபாசனைனா இவன் வருதுன்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம உபாசனையா வருதுன்னாக்க உபாசனையா சம்பாதி பிரம நியாயேன்னு அது ஞானமா பரிபாக்கமாயி இவனுக்கு வருதுன்னு ஒத்துட்டா என்ன தப்பு? சம்பாதி பிரம நியாயத்துல அவன் மணியே நினைச்சிட்டு போனா அந்த ஒளியை பார்த்துட்டு அது நிஜமாவே மணி ஆயிடுச்சு. இவன் நிர்குணம் உபாசகன் தான் நிர்குணம் நினைச்சான். அவனுக்கு நிர்மாவே நிர்குணம்ன்றது குறிப்பிட்டு மோசமானது வந்துடுச்சு. இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டார். அதுதான் நித்திய நிர்குண ரூபம் நித்தியமாகவும் நிர்குணமாகவும் இருக்கக்கூடியதுதான் அந்த ரூபம் அப்படின்னு இவன் நினைச்சுட்டே தான். இது நாம மாத்திரேன கிரியதாம். இது எப்படி? சம்ஸ்கிருத நியாயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சாஸ்திரத்துல. ஆஸ் யூ திங்க் யூ பிகம் அப்படின்னு ஒரு நியாயம் இருக்குது. யதா ஸ்மிருதி ததா பவதி. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரியே நினைக்கிறா. இவன் நானே பிரம்மம் நானே பிரம்மம் நானே பிரம்மம்னு நினைச்சுட்டே இருந்தான். சம்மாதி பிரம்மன் நானே பிரம்மம் ஆயிட்டான். நாம மாத்திரேன கீயதான். ஆஸ் ஹி திங்க்ஸ் ஹி பிகம் அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? அந்த நியாயத்துக்கு பேரு சத்கிருத நியாயம் அப்படின்னு பேரு. அந்த நியாயத்தின் மூலமாக நிர்குணத்தினாலேயே அவனுக்கு பிரம்ம ஐக்கியம் வந்துருக்கு. அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? அதை நீங்க ஞானம்னு சொன்னாலும் சரி, நிர்குண உபாசனைன்னு சொன்னாலும் என்ன, அப்படி என்ன ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ் சொன்னா என்ன, நீலகிரி எக்ஸ்பிரஸ் சொன்னா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான் போகும் அப்படின்னு அர்த்ததா மோட்சையேவ ஏகா. அர்த்ததா மோட்சம் இவனுக்கு சித்திகர்ன்றது சொல்றது. அதுக்காகதான் உங்களுக்கு சந்தேகம் சம்பாதி பிரமவத்து மதான்னு ஒரு சின்ன கண்டிஷன் வச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ ஞானத்தினாலதான் மோட்சம்னு சாஸ்திரம் சொல்லும் பொழுது உபாசனையினால மோட்சம் ஏற்படுகிறது என்று சொல்லலாம்னாக்க அந்த உபாசனையை ஞானத்தை உண்டு பண்ணி அதன் மூலமாக மோட்சத்தை குடிக்கிறதுன்னு சொல்றதுல ஒரு விரோதமும் இல்லை. ஆனால் விசாரம் செய்யாமல் ஞானம் ஏற்படுமே ஆனால் அந்த உபாசனைக்கு ஞானம் ஏற்படுத்தும் யோக்கியதை உண்டு அப்படின்னு சொன்னாக்க அதுலதான் தகராறு. அப்போ அது இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா அந்த உபாசனையோட சேர்ந்து நம்ம இப்படி சொல்லணும். அப்படி இல்லைன்னா சம்பாதி பிரமத்தை எடுத்துக்கொண்டு நம்ம சொல்லணும். ஏன்
ஏன் சார் இப்படி சம்பாதி பிரமத்தை எடுத்துன்னு வந்து அப்படி ஜஸ்டிஃபை பண்ணணும்? ஏன்னா இது பாருங்க, ராஜ பாட்டையா சொல்லிருக்கேன், ஞானத்தினாலதான் மகா வாக்கிய விசாரத்தினாலதான் மோட்சம். அந்த மாதிரி ஸ்ருதிகள் நிறைய இருக்கும்போது இல்ல, சில உபனிஷத்துகள்லாம் இருக்கு இல்லையா? உபனிஷத்தும் இத மாதிரி சொல்றது. இத மாதிரி சொன்னா இப்ப நீங்க அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க? ஏன் சார் உங்களுக்கு பிடிச்சதான கீதா வாக்கியத்துல சொன்னாதான் கரெக்ட், கன உபநிஷத்துல சொன்னாதான் கரெக்ட், மாண்டிக்க உபநிஷத்துல சொன்னாதான் கரெக்ட்னு சொல்லுவீங்க. நீங்க படிக்காதுன்னா நீங்க உத்தரதாபணிய உபநிஷத்துல சொன்னதெல்லாம் அப்ப பொய்யாயிடுமா? உபநிஷத்து தானே சார் அப்படின்னு கேட்டா, அதுக்காக இதையும் எடுத்துக்கொண்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது ஆகிறது. அப்படி இருந்தாலும் ஒன்றும் விரோதம் இல்லாமல் அதை நாம இன்டர்பிரட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு சிரமப்படுகிறார். இப்படி பிரமாணமா நிருசிம்மதாபினி, வியாபார உபனிஷத்து இதெல்லாம் இத மாதிரி எல்லாம் பேசுறது. இந்த உபனிஷத்துக்கெல்லாம் அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, வித்யாரண்யர் நம்ம இதெல்லாம் உபனிஷத்தெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த லாங்குவேஜ கொண்டு வந்து பாருங்க, பாவம் அப்படின்னாக்க அவர் நம்ம எல்லாம் கீழே நமக்கு தெரியும் 8வது சாப்டர் நினைச்சிட்டு இருக்காரு. அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாம் பிரச்சனை உபனிஷத் கரெக்டா தெரியும். கரெக்டா இதை கேட்டவொடனே நமக்கு அப்படியே ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் அந்த லெவல்ல பேசிட்டு இருக்காரு. நம்ம என்ன பண்ண வேண்டியது, அங்க எங்க தேடி பார்த்து கண்டுபிடிச்சு ஆமா எப்படி அவர் தான் அதை ஹிட்டும் கொடுக்குறாரு, சாப்பிடத்தான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்கேயோ உபனிஷத்துல தெரியுது, எங்க உபனிஷத்துல தேடி இருக்கு. பின்னாடி வந்தவர்கள் வியாக்கியானம் எழுதுறவர்கள் நமக்கு லட்டு மாதிரி பிரஸ்த உபனிஷத்து 3 அப்படின்னு வசதியா அதுக்கு ஒரு பதிலையே கொடுத்துட்டு போயிடுறாங்க பாவம் இல்லையா? 3 டன்னு அப்படின்னு கொடுத்தோன்னு நம்ம அப்படியே எடுத்து சொன்னது அங்க இருக்கு அப்படின்னு நினைவு பண்றோம். இப்படி நம்ம முன்னோர்கள் நமக்காக வழி பண்ணிட்டு போயிருக்காங்க. இதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காரு போறோம். அதனால சம்பாதி பிரம நியாயத்தை எடுத்து இப்படியும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப அடுத்தது தற்சாமர்த்தியா ஜாயதே மூலா வித்யாதிவர்த்திகா அவிமுக்தோபாசனேன தாரக பிரம்ம புத்திவதே. பாருங்க, தத் சாமர்த்தியாத் ஜாயதே அப்படின்னாரு. நிர்குண பிரம்ம உபாசனை பண்ணுவதுன்ற அந்த சாமர்த்தியத்தினாலேயே ஒரு குணமும் இல்லாத நானே பிரம்மம், எனக்கு எந்த குணமும் கிடையாது அப்படின்னு பண்ண அந்த சாமர்த்தியத்தினாலேயே அது பிரமாணமாக ஆகி இவனுக்கு அந்த எண்ணமானது நானே பிரம்மம் என்ற தீயானது பிரம்ம தீயானது உண்டாகிறது. அகம் பிரம்மாஸ்மி என்ற தீயானது உண்டாகிறது. அந்த உண்டானதன் மூலமாக அது என்ன பண்ணிட்டு மூலா வித்யானிவர்த்திகா, அந்த மூல காரணமாக இருக்கக்கூடியது என்ன அவித்யா. சூக்ஷ்ம காரண சரீரா விதிரிக்தா அகம் என்றது தெரியாததான அந்த அவித்யை அந்த நிர்குண பிரம்ம உபாசனையானது போக்கடித்து ஞானமாக பரிமளித்து அது ஞானமாகி ஞானாதேவத்து கைவல்யம்ன்றதுக்கு சரியா போற மாதிரி ஆயிடுச்சு. தத் சாமர்த்தியா, அந்த நிர்குண உபாசனா சாமர்த்தியத்தினாலேயே, நிர்குண உபாசனையினுடைய சாமர்த்தியத்தினாலேயே சம்சாரத்துக்கு மூல காரணமா இருக்கக்கூடிய மூலாவித்யா என்று சொல்லக்கூடிய எல்லாம் சொல்லியிருக்காங்க. மூலாவித்யா இண்டிவிஜுவலா வந்தது, ஆனால் சூலாவித்யா இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருக்கு இருக்கக்கூடிய அஜ்ஞானம், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அஜ்ஞானமானது மூலாவித்யா. அது உள்ள நிறைய அபிப்பிராய பேதங்கள்லாம் இருக்கு. நமக்கு மறைக்கிறது பிரம்ம நம்மள மறைக்கிறதா இல்ல ஜீவன் தான் மறைக்கிறானா அப்படின்னா பெரிய பெரிய சாஸ்திர விசாரங்கள்லாம் இருக்கு. அந்த சாதாரணமா மூலாவித்யான மூல காரணம் அவித்யா. அந்த மூல காரணம் நிவர்த்தி ஆயிடுறது இந்த நிர்குண உபாசனையின் மூலமாக அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நிர்குண உபாசனையின் மூலமாக அந்த அவித்யான போக்கடிக்கிறது. அவித்யை போக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும், ஞானம் ஒண்ணுதான் அவித்யை போக்கடிக்கும். அந்த ஞானமானது ஏற்பட்டது காரணத்தினால அவருக்கு இந்த தீயானது உண்டாகிறது. ஒரு உபனிஷத் சொல்றது கரெக்ட் தான், நரசிம்மதாபனி உபனிஷத் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஜாபால உபனிஷத்துல ஒண்ணு சொல்லியிருக்கு. அவிமுக்தோபாசனேன தாரக பிரம்ம புத்திவதே அப்படின்னு சொல்றார். அவிமுக்த உபாசனேன அப்படின்னு, அவிமுக்தம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? சாதாரண அர்த்தம் சிவ உபாசனேன.
அவிமுக்த கஷேத்திரம். அவிமுக்த கஷேத்திரம்னு காசிக்கு பேரு. காசிக்கு பேரு அவிமுக்த கஷேத்திரம் அப்படின்னு பேரு. அங்க அவர் என்ன பண்றார், அவிமுக்தன் அப்படின்னாக்க விமுக்தி அப்படின்னாக்க ஞானம் இல்லையா, விமுக்தினாக்க லிபரேஷன். அவிமுக்தினா என்ன அர்த்தம், லிபரேஷன் இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாதுப்பா. அது விமுக்தா அப்படின்னாக்க இந்த பசுக்கள்லாம் இந்த பந்தத்திலிருந்து விடுபட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் விசேஷமாக யாருடைய தெய்வன இந்த பசுபதியான சிவனோட சேர்ந்து அவர்கள்லாம் என்ன பண்ற ஞானத்தை அடைகிறார்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல அவிமுக்தம் அப்படின்னு பதத்தை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். அவிமுக்தத்தை இப்படி டிக்ளேர் பண்ணணும் இல்லையா. அதே மாதிரி இன்னொரு அர்த்தம் இருக்கு. அவிமுக்த கஷேத்திரம் அப்படின்னா யோகக்காரெல்லாம் இங்க எப்படி பாக்குறா அந்த அவிமுக்த கஷேத்திரத்தை அப்படின்னாக்க காசியானது எப்படி இருக்கு, வருணன் என்ற ஒரு நதி இருக்கு, அசி அப்படின்னு ஒரு நதி இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஊருக்கு பேர் என்ன, வாரணாசி அப்படின்னு பேரு இல்லையா. இதுக்குதான் காசி காசி அப்படின்னு பேரு. இந்த ஒரு பிரதேசத்துல சாகனம்ன்றதுதான் ஒவ்வொரு இதுக்கும் ஆசை இல்லையா. நம்ம கடைசி காலம் ஆயிடுச்சுன்னாக்க ஒரு 70-75 வயசு ஆயிடுச்சுன்னாக்க நமக்கு ஷியோரா தெரியும் எப்ப வேணாலும் மரணமானது ஏற்படும்னு தெரியும். அதனால இந்த ஊர்லாம் இருந்து மரணிச்சோம்னா அடுத்த ஜென்மா என்ன ஆகும்னு தெரியாது, யாரையும் நம்ப முடியல, பசங்கள் எல்லாம் ரெகுலரா பண்ணுவானா இல்லையான்னு. அதனால அந்த மாதிரி இருக்கவங்கள என்ன நினைக்கிறாருன்னா நம்ம காசிக்கு போயிடுவோம். காசியில போய் எஞ்சிய காலத்துல கொஞ்ச நாள் கழிச்சோம்னாக்க அங்க காசியில செத்து போயிடலாம். என்ன காசியில செத்து போனா என்ன, இங்க செத்து போனா என்ன அப்படின்னு கேட்டா இல்ல, காசியில செத்து போனா ஆகும் பொழுது சிவபெருமானவர் அவிமுக்த கஷேத்திரமாக இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரானவர் அங்கே கேட்டு வந்து இவனுடைய காதுல பிரம்ம ஞானத்தை புகட்டுவார். இவனுடைய காதுல பிரம்ம ஞானத்தை ஓடுவார். அதுக்கு அப்புறம் தான் இவன் சாமா. அதுக்கப்புறம் இவனை யார் வேணா தெரியும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு டெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா எனக்கே அந்த அனுபவங்கள் உண்டு. கடையில வாங்கிட்டே இருக்கோம், வாசல்ல ஒரு குணம் வந்ததுன்னா எல்லாரும் அப்படியே வியாபாரத்தை நிறுத்திட்டு ஓடுறாங்க. நிறுத்தி ஓடி போய் அந்த குணத்தை கொஞ்ச நேரம் துவக்கிறாங்க. ஏன்னா இது சிவனால உபதேசமான இந்த உடம்பு செத்து இப்போ மயானத்துக்கு போயிட்டு இருக்கு. அதனால அந்த புண்ணியமானது நமக்கு வரணும் அப்படின்னு ராமநாம சத்தியகை ராமநாம சத்தியகைன்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு போவாங்க. அப்படி இந்த அவிமுக்த கஷேத்திரத்துல இந்த உடலை விடுறது அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது இல்லையா. அந்த அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் யோகிக்கமான அர்த்தம் சொன்ன இல்லையா, அது என்ன அப்படின்னா வருணா அப்படின்னாக்க இந்த ஐப்ரோ இருக்கக்கூடிய இடம். அதுல இந்த சந்தியில மூக்கும் சேர்றது இல்லையா, நாசிகாவும் வருணாவும் ஒன்று சேரக்கூடிய இந்த சதத்துல இதுலதான் நிர்குண பிரம்ம உபாசனையை பண்ண வேண்டும். பிரம்மத்தை இப்படி பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த நிர்குண உபாசனையின் மூலமாக அந்த ஞானமானது சித்திக்கிறது அப்படின்னு சொல்லி தாரக பிரம்ம புத்தி வந்து அப்படின்னு ஜாபாலோபனிஷத் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஜாபாலோபனிஷத்துல அவிமுக்த உபாசனம் அதை பத்தி பேசுறது எங்க முதல் கண்டத்துல ஜாபாலோபனிஷத்துல அவிமுக்த உபாசனத்தை பத்தியும் அவிமுக்த ஞானத்தை பத்தி 2வதுலயும் பேசுறது. அப்போ பிரம்மாவானவர் தேவர்கள்லாம் இருக்காரு. ஒரு யாக்கியம் எனக்கு ஒரு சந்தேகம், யார் கேட்கிற பிரம்மா, யார கேட்கிற யாக்கியம் கேட்கிற இந்த தேவர்கள்லாம் எங்க சார் யாகம் பண்ணுவாங்க அப்படின்னு. அதுவா அவிமுக்த கஷேத்திரத்துலதான் அப்படின்னு அவிமுக்தை தருவாங்க. இப்ப கூட தசாஸ்வமேத காட் எல்லாம் அங்க இருக்கும் இல்லையா, தேவர்கள்ல இப்ப கூட எங்க யாகம் பண்ணுவாங்க, காசி கஷேத்திரத்துல பண்ணி கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு யாக்கியம் சொல்ற அவிமுக்தத்துலதான். அதனாலதான் அந்த அவிமுக்த கஷேத்திரத்துக்கு குருக்ஷேத்திரம் அப்படின்னு பேரு. குருகளுடைய கஷேத்திரம் தான் குருக்ஷேத்திரம் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம்.
நீங்க என்ன அவிமுக்த கஷேத்திரத்தை குருக்ஷேத்திரம் அப்படின்றீங்களா? இல்லப்பா இதுக்கு தனி உற்பத்தி இருக்கு. கு அப்படின்னா குச்சிதமான புத்தி, ரு இந்த கிள்ளி இல்லையா, இந்த கெட்டு போனவர்களை எல்லாம், கெட்டு போனவர்கள் என்ன சம்சாரத்துல போய் உழந்தவர்கள் எல்லாம் தன்னை தானே அழித்துக் கொண்டு தான் ஆத்மா என்று அறியாமல் நானே இந்த பாடி, நானே இந்த மைண்டு, நானே இந்த இன்டலெக்ட் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் கடைசி காலத்துல அங்க வரும் பொழுது இவர்களை எல்லாரையும் நான் காப்பாத்துறேன்னு ஒரு விரதம் எடுத்துருக்காரு அவர் சிவபெருமான். அவர் என்ன பண்றாரு, க்ஷேத்ரம் அப்படின்னு சொன்னா, க்ஷேபணம் அப்படின்னா அவங்களுடைய சம்சாரத்துல கட்ட எண்ணங்களை எல்லாம் த்ரோயிங் அவே, க்ஷேபணம் ஓக்கடிச்சு அவருக்கு திராணம் இல்லையா, அந்த தாரக மந்திரத்தை அவருக்கு தாரக பிரம்ம மந்திரத்தை உபதேசிப்பார். அப்படின்ற காரணத்தினால அவிமுக்த உபாசனம் வசதியா இருக்கு. அதனாலதான் தேவர்கள் எல்லாருமே, தேவர்கள் என்ன மனிதர்கள் என்ன எல்லாருக்கும் அங்க போய் காசியில போய் நம்ம உயிரை விடணும் அப்படின்னு ஒரு ஆசையானது ஏற்படுகிறது. இதுதான் காரணம் இல்லையா, காசியில போய் விடணும் அப்படின்னு நினைக்கிறது. தேவர்களும் இதைதான் நினைக்கிறார்கள், மனிதர்களும் இதைத்தான் நினைக்கிறார்கள் அப்படின்றது இந்த உபாசனைக்கு பேரு அவிமுக்த உபாசனை அப்படின்னு பேரு. உடனே பிரம்மா திருப்பி கேட்கிறாரு, சார் இது சொல்றேன், இந்த அவிமுக்த உபாசனவன் அவனுக்கு ஞானம் வருகிறது, அவன் கற்பின் பிரதிஷ்டை, அவன் எந்த இடத்துல பிரதிஷ்டிதையாக இருக்கிறான், எங்க அவனுக்கு ஞானம் வருகிறது, இந்த சரீரத்துல எந்த ஒரு பகுதியில அவன் நன்றாக பரிமளிக்கிறான் அப்படின்னு கேட்டார். அதுக்கு யாக்கியவல்கிய சொன்னார், பரணாயாம் நாசியாம் சமத்யே அப்படின்னார். பரணாயாம் நாசியாம் அப்படின்னார். உடனே அடுத்தது அவர் கேட்டார், சார் வரணாயாம்னா என்ன சார் அது அப்படின்னு கேட்டார். சர்வான் இந்திரிய கிருதான் தோஷான் நாசயதி அப்படின்னார். இந்திரியங்கள் பண்ண தோஷங்களை எல்லாம் நாசம் பண்ணக்கூடிய இடமானது இந்த ஐபுரோ வருணா என்ற இடம். இந்த மூக்குனுடைய ஆரம்பம் இருக்கு இல்லையா, அந்த மூக்குனுடைய ஆரம்பமும் புருவமும் சேரக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நாசின்னு பேரு. அந்த நாசின்னு எதுக்கு தெரியுமா பேரு, சர்வான் இந்திரிய கிருதான் பாபான் நாசயதி அப்படின்னு. ஓ, எல்லா இந்திரியங்கள் பண்ண தோஷங்களும் அவன் சாகும் பொழுது அந்த காட்சியில அவனுக்கு போயிடுறது. அது மட்டும் இல்ல, அவன் செய்த பாவங்கள் இல்லாம போய் அவனுக்கு பகவான் நேரம் உபதேசத்தை பண்ணி அவன் என்ன பண்றான், அங்கேயே பிரம்ம பாவத்தை அடைந்து விடுகிறான், தாரக பிரம்ம பாவத்தை அடைந்து விடுகிறான். அந்த ஆக்ஞா சக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த சந்தியில அதைத்தான் நாம ஸ்ரீ வித்யெல்லாம் சொல்லும் போது ஆக்ஞா சக்கரத்துல ரெண்டே ஜலம் இருக்கும், குருவும் சிஷ்யனும் மாத்திரம் தான் இருக்கான். அந்த சிஷ்யனுக்கு குருவாக மகா வாக்கிய உபதேசத்தை பண்ணுகிறார். அதுக்கப்புறம் அதை அறிந்து கொண்டு அவன் பிரம்மரந்திரத்துக்கு போகிறான். அங்க போய் சகஸ்திரத்துல 1000 தாமரைக்கெல்லாம் இருக்கான் அப்படின்னா இதே ஐடியாஸ் தான். வேற வேற புத்தகங்கள் வேற வேற மாதிரி இது எல்லாத்தையும் சொல்றது. இதுல இந்த ஜாபால உபனிஷத் இப்படி அதை பார்த்தது. இந்த ஆக்ஞா சக்கரம் என சொல்லக்கூடிய இந்த சந்தி ஐப்ரோஸும் நோஸும் சேர்க்கக்கூடிய இடத்துல யார் ஒருவன் உபாசனை பண்ணிக்கிறானோ அந்த உபாசகனுக்கு தாரக பிரம்ம புத்திவத் அப்படின்னா அவிமுக்தத்தை சிவத்தை காசியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை அந்த இடத்துல உபாசிப்பதனால எப்படி தாரக பிரம்மத்தின் ஞானம் அவராலேயே உபதேசிக்கப்பட்டு ஏற்படுகிறதோ அப்படித்தான் நிர்குண உபாசனையினுடைய சாமர்த்தியத்தினால சாமர்த்தியாது மூல காரணமான அவித்தியை போக்கடிக்கக்கூடிய ஞானமானது உண்டு பண்ணுகிறது வெற்றிக்கோ அப்படின்னு ஜாபால உபனிஷத்துல சொல்லியிருக்கு. இதையும் ஜஸ்டிஃபை பண்ணணும். அப்படின்றதுனாலதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நிர்குண உபாசனையானது அவனுக்கு ஞானமா பரிமளிச்சு அவனுக்கு இந்த லிபரேஷனை குறிக்கிறது. அது எப்படி அப்படின்னா அவிமுக்த உபாசகனுக்கு எப்படி தாரக பிரம்ம புத்தி வருகிறதோ அப்படி அப்படின்னு அவர் நமக்கு இந்த ஜாவால உபனிஷத்துலாம் தெரியும் நினைக்கின்றேன். அவிமுக்த உபாசனேன தாரக பிரம்ம புத்திவது அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அடுத்தது இன்னொரு அருமையான பிருகதாரண்யக உபனிஷத்துல சொல்லக்கூடிய விஷயம். சோ அகாமஹா நிஷ்காமஹா இதி அசரீரி
அசரீரோ நிரீந்திரியா அபயம் ஹி இதி முக்தத்வம் தாபனீயே பலம் ஸ்ருதம் அப்படின்னு சோ காமஹா நிஷ்காமஹா இதி அசரீரா நிரீந்திரியா அபயம் ஹி இதி முக்தத்வம் தாபனீயே பலம் ஸ்ருதம். தாபனீய சம்பவத்துல இந்த நிர்குண உபாசகன் அகாமனாக ஆகிவிடுகிறான், ஆசையற்றவனாக ஆகிறான். எப்படி அப்படின்னா நிஷ்காமஹா, அவனுடைய ஆசைகள் எல்லாம் அவனை விட்டு போகிறது. அதனால அவன் என்ன பண்றான், அசரீரா, அவன் சரீரம் இல்லாதவனாகவும் நிரீந்திரியா, இந்திரியம் இல்லாதவனாகவும் ஆகிறான். அதற்கு பிறகு அபயம் ஹி, அபயமான பயமற்றதான ஒரு நிலையை அவன் அடைகிறான். இந்த நிலைக்கு பேர்தான் முக்தத்துவம், முக்தனாக இருக்கும் தன்மை என்று. தாபனீயே பலம் ஸ்ருதம். இதெல்லாம் என்ன கனெக்ஷனே இல்லாம சொல்றீங்க அப்படின்னா கனெக்ஷன் இருக்கு. எங்க இருக்கு? தாபனீய உபனிஷத்துல, ரிசிம்ம தாபனீய உபனிஷத்துல இருக்கு. 5வது கண்டத்துல 3வது மந்திரம், 7வது கண்டத்துல 3வது மந்திரம், 8வது கண்டத்துல 3வது மந்திரம், இதெல்லாம் தாபனீய உபனிஷத்துல சொல்லிருக்கு. எப்படி சொல்லிருக்கு? சோ காமஹா நிஷ்காமஹா இதி அப்படின்னு 5வது கண்டத்துல 3வது மந்திரம், சரீரோ நிரீந்திரியா அப்படின்னு 7வது கண்டத்துல 3வது மந்திரம், அபயம் ஹி இதி முக்தத்வம் இது 8வது காண்டத்துல 3வது. இதெல்லாம் தாபனீயத்துல இந்த பலன்கள்லாம் சொல்லி இருக்கேப்பா, முக்தனாக இருக்கும் தன்மை உபாசகருக்கு சொல்லி இருக்கேப்பா அப்படின்னு சொன்னார். இத புரிந்து கொண்டதுக்கு முன்னாடி நம்ம என்ன புரிஞ்சுன்னா, மாண்டூக்கிய உபநிஷத்துல அகார உகார மகாரமாக இந்த உலகத்தை விஸ்வத்தை அகாரமாகவும் இல்லையா, சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை உகாரமாகவும், இது ரெண்டுத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனை இல்லையா மகாரமாகவும் சொல்லி இந்த 3த்துக்கும் அப்பாற்பட்டதான சொரூபம் தான் அது அப்படின்னு சொன்னார். இத சமஷ்டியாக இதையே ஜெஸ்டியா புரிஞ்சுக்கலாம்னாக்க வைஸ்வானரன் அப்படின்னு ஸ்தூல சரீர அபிமானியாக இருந்து கொண்டு, அதுக்கப்புறம் தைஜசன் அப்படின்னு சொல்லி சூக்ம சரீர அபிமானியாக இருந்து கொண்டு, அதுக்கப்புறம் காரண சரீர அபிமானியாக இருந்து கொண்டு அவருக்கு பிராக்யன்ற பெயரோட இருக்கக்கூடியவனும் இந்த சமஷ்டியும் அந்த ஜெஸ்டியும் சேர்ந்து இவர்கள் தான் இந்த உலகம், இதுதான் இது, இதற்கு அப்பாற்பட்டதான ஒரு சொரூபம், துரியமான சொரூபம் தான் பிரம்மம் அப்படின்னு சொன்ன அதே விஷயங்கள் தான் மாண்டூக்கிய உபநிஷத்துல ஓங்கார உபாசனையை சொல்லி அந்த ஓங்கார உபாசனையின் மூலமாக இப்ப என்னாச்சு அப்படின்னாக்க அதுல என்ன சொல்லிருக்கு, இந்த அகார உபாசனையை இல்லையா, உகார உபாசனை மகார உபாசனை, இது 3த்தையும் அங்க சொல்லிருக்கு. நரசிம்ம தாபனி உபனிஷத்துல இந்த அகாமஹா நிஷ்காமஹா அப்படின்ற விஷயத்தை 5வது கண்டத்துல 3வது ஸ்லோகத்துல எப்படி சொல்லிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த உபாசகனானவன் ஆசையற்றவனாக இருக்கிறான். ஒருத்தன் ஆசையற்றவனாக இருக்கணும்னாக்க அவனுக்கு ஆசை இருக்கு, ஆனா அவனால முடியாது, அதனால அற்றவனா ஆயிட்டான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்போம் இல்லையா. அதெல்லாம் இருக்கு சார், அதெல்லாம் வேண்டாம், எனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் நினைச்சுட்டேன், அதனால வேணான்னாக்க அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆசைகள் இவனுக்கு முழுக்க போகல, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி இவன் அடக்கிக்கிறானோ அப்படின்ற ஒரு ஒண்ணு. இல்ல இல்ல அப்படி இல்ல. இந்த பிரம்ம ஞானத்தை அடைந்தவர்களுக்கு வேதாந்திகளுக்கு நிஷ்காமனாக ஆகிறான், ஆசைகள் அற்றதான ஒரு நிலையே அவன் அடைகிறான். ஏன் சார் அப்படி ஆசைகள் அற்றதான ஒரு நிலையை அடைகிறான் அப்படின்னு கேட்டா, பிராப்த காமன், எல்லா ஆசையும் பூர்த்தி செய்தா என்ன ஒரு திருப்தி இருக்கோ அந்த திருப்தி ஆனதவனுக்கு இந்த உலகத்திலேயே இங்கேயே இருக்கான் இல்லையா. அவன் என்ன பண்ணிட்டான், இந்த உலகத்துல இருக்கும்போது எல்லா ஆசையும் பூர்த்தி ஆனவனாக ஆயிட்டான். ஏன் அப்படி ஆனா அப்படின்னாக்க அவன் ஆத்மாவுடைய பிரபாவத்தை அறிந்து கொண்டு அதையே வேதாந்த கிளாஸ்ல படிச்சு அவன் ஆத்ம காமனாக இருந்த காரணத்தினால ஆப்த காமனாகி நிஷ்காமனாகி அகாமனாக ஆகிவிட்டான் அப்படின்னு தத்திய. அப்படிப்பட்ட இந்த ஞானிகளுக்கு பிராணனானது மேல் கிளம்பி போவதில்லை
அதனால இவர்கள் இறந்த பிறகு இந்த பாடியை கொளுத்தின பிறகு இவர்கள் பிரம்மமாகவே ஆகிவிடுகிறார்கள் அப்படின்னு நிரசிம்மதாபனி உபனிஷத்துல சோகோமோ நிஷ்காமயிதி அப்படின்றத இப்படி புரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்த செகண்ட் பாதம் அசரீரா நிரீந்திரியா அப்படின்னு சொன்னது. ஹே தேவா சாந்தா தாந்தா உபரதா திதிக்ஷவா சமாஹிதா ஆத்மரதயா ஆத்மஸ்ரீரா அப்படின்னு உபனிஷத் சொல்லி சொல்லி ஆத்மனா அந்த ஆத்மாவுனாலேயே அவர் என்ன பண்றார், அசரீரா நிரீந்திரியா அப்ராணா சச்சிதானந்த மாத்திரா சஹா அப்படின்னு அங்க இரண்டாவதுல என்ன சொல்ற, சரீரமற்ற இந்திரியமற்ற தான ஒரு நிலையை இந்த உபாசகனானவன் பிரம்மஞானத்தை அடைந்த பிறகு இப்படியெல்லாம் ஆகிறான் அப்படின்னு சொல்லிருக்கு. அப்ப சரீரா நிரீந்திரியா அப்படின்னு 7வது கண்டத்துல 3வதுல அவனை பத்தி சொல்லிட்டு இதெல்லாம் ஞானேந்திரிய லட்சணங்களா வருது. இதெல்லாம் யாருக்கு சொல்லிட்டு, உபாசகனுக்கு சொல்லிட்டு வருது நிருசிம்மதாபனி உபனிஷத்துல. அங்க ஜாபாதி உபநிஷத்துலயே அவிமுக்த உபாசகனுக்கு சொன்னது. இப்படிப்பட்ட உபாசனையை நிர்குண பிரம்ம உபாசனைன்னு வச்சுட்டு இதுக்கு முக்தின்றதை பலமாக வைத்துக் கொண்டு இதை அந்த ஞானம் கடைசி சமயத்துல ஏற்படுகிறதுன்னு நம்ம வைத்துக் கொண்டு பேசினான்னாக்கா இதெல்லாம் சரியா போயிடும், கன்ஃபியூஷனே வராது அப்படின்றது ஒரு அபிப்பிராயம். அடுத்தது 3வது அபயம் இது முக்தத்துவம் அப்படின்னு போட்டிருக்கு. அபயம் ஏதத்து ஆத்மா அபயம் அமிர்தம் அபயம் பிரம்ம அபயம் சம்பிரம்ம பவதி அப்படின்னு அந்த ஜாபால உபநிஷத்துல 8வது கண்டத்துல 3வது மந்திரமானது சொல்றது. அது என்ன சொல்றது, இவன் அபயம் பிரதிஷ்டான் விந்ததே அப்படின்னு நம்ம தைத்திரிய உபநிஷத்துல சொன்ன மாதிரி ஒரு பயமற்றதான ஒரு நிலையை இந்த உபாசகன் அடைகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் முக்தனாக இருக்கும் தன்மை தானே இது. இதெல்லாம் உபாசகன்ற பேரை வச்சு சொல்லியிருக்கே தவிர இது எல்லாம் முக்த சுபாவம் தான். இதெல்லாம் நம்ம என்ன பண்றீங்க, அந்த இடத்துல அவன் உபாசகன் அவிமுக்த உபாசகன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு, அத ஞானியாதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அதனால சோ காமஹா நிஷ்காமஹா இதி அசரீரா நிரீந்திரியா அபயம் ஹி இதி முக்தத்வம் தாபனீயே பலம் சுதம். இப்படி ஆசையற்றவனாக எல்லா ஆசைகளையும் விட்டவனாக என்றும் சரீரம் இல்லாதவனாகவும் இந்திரியங்கள் இல்லாதவனாகவும் பயமற்றதான நிலையை அடைகிறான்னு ஒருத்தர் சொல்றது என்னாக்க அது என்ன பண்ணிருக்கு, அதுதான முக்தனாக இருக்கும் தன்னை முக்தத்துவம் அதுதான தாபனீய உபனிஷத்துல. தாபனீய உபனிஷத்துல நிருசிம்ம தாபனீய உபனிஷத். அந்த நிருசிம்ம தாபனீய உபனிஷத்துல இப்படித்தான் பலமானது சுத்தம் அப்படின்னு சொல்ல. அதனால இப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, இந்த கிரமம் இந்த எப்படி புரிந்து கொள்ளணும்னா கிரம முக்தி சத்யோ முக்தி அப்படின்னு 2 இருக்கு. ஜீவன் முக்தி கிரம முக்தி விவேக முக்தி. சத்யோ முக்தியானது எப்படி வருது, வேதாந்தத்துல ராஜபாட்ட அதுல கொஸ்டினே கிடையாது. அது ஜீவ பிரம்ம ஐக்கியமானது. அந்த கிளாஸுக்கு வந்துட்டே இருக்கான், அவனுக்கு இந்த சீசனுக்கானது அது ஏற்படுகிறது. அந்த உபதேசத்தினாலையும் சாஸ்திரத்தினுடைய உபதேசத்தினாலையும் அவனுக்கு சத்யோ முக்தியானது ஏற்படுகிறது. ஒருவேளை இல்லாமல் போகுமேனால் அவன் உபாசனையும் வைத்துக் கொண்டு பாரதியம் வைத்துக் கொண்டே இருந்தேனால் அவனை சகுன பிரம்ம உபாசகனாக இருந்தானேயானால் அவன் பிரம்மலோகத்துக்கு போவான். பிரம்மலோகத்துக்கு போய் அங்க போய் அவனுக்கு விட்டபர கட்டவரையாக இருக்கக்கூடிய வேதாந்தங்கள்லாம் அங்க படிச்சு அவன் உத்தமமான உபாசனை பண்ணதுனால அவனுக்கு லோக பிராப்தி பிரம்மலோக பிராப்தி உண்டு. அங்க போய் அவன் தனக்கர் தனந்தனர் பிரம்மா போன்றவர்களால அனுகிரகிக்கப்பட்டு அங்கிருந்து அந்த முக்தியை அடைவான். இன்னும் கொஞ்சம் கிளியராகவே சொல்ல போறாரு. சத்யா முக்தியானது இங்கே. பட் இந்த நிர்குண பிரம்ம உபாசகனுக்கும் இந்த முக்தி நிலையெல்லாம் சொல்லியிருக்கேன்னா அவனுக்கு அந்த நிர்குண உபாசனையே அது ஞானமாக பரிபக்குவமாக ஆகிறது. முக்தனாக அவன் இருக்கக்கூடியதாக நிலை இருக்கு. அப்படி இல்லைன்னா சம்பாதி பிரம்ம நியாயத்தை வைத்துக் கொண்டு நீங்க புரிந்து கொண்டீர்களா சரியா போயிடும். சாஸ்திரத்துக்கு விரோதமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க சார் இதெல்லாம் சொல்றீங்க சார், அத நான் தானே சொன்னேன். இப்ப அவர் சொல்றா இருப்பாங்க, உபாசனஸ்ய சாமர்த்தியாத் வித்யோத்பத்தி பவேத். கரெக்டா? உபாசனஸ்ய சாமர்த்தியாத் நிர்குண உபாசனையினுடைய சாமர்த்தியத்தினாலேயே அவன் நிர்குணமான ஆத்மா நிர்குணமான ஆத்மா நிர்குணமான ஆத்மா அப்படின்னு சொல்லி
அந்த உபாசனை நின்ன பிறகு அவன் நினைத்துக் கொண்டதே அந்த நிர்குணமான ஒரு சொரூபமாக அவனுக்கு அது ஞானமாக ஆகி வித்யா உற்பத்தி பவே, வித்தியானது அவனுக்கு உற்பத்தி ஆகிறது, ஞானத்தினுடைய உற்பத்தி ஏற்படலாமே இல்லையா? அவ்வளவுதான். இது சொல்றதுக்காகவே இவ்வளவு கஷ்டப்பட்டது. எந்த உபநிஷத்தையும் விட்டு கொடுக்க வேண்டாம், விரோதமும் வேண்டாம், ஞானாதேவ கைவல்யம் கருத வேண்டாம், அந்த நம்ம குடிச்ச பிடிப்புல அப்படியே இருக்கும். ஏன் நானிய வந்தாயிதி ஏதத் சாஸ்திரம் நைவ விருத்தியதே. இப்படி நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுடைய கவலை என்ன சார்? ஞானாதேவத்து கைவல்யம் சொல்லிருக்கு சார், அந்நியப்பந்தா வித்தியதே அயனாயன்னு வேற சொல்லிருக்கேன் சார், வேற அந்நியப்பந்தா வேற வழியே கிடையாதுன்னு வேற சொல்லிருக்கேன். அந்நியப்பந்தா வித்தியதே இல்லவே இல்லையே, ஒண்ணுதான் ஜீவ பிரம்ம ஐக்கியம் மகா வாக்கிய உபதேசத்தினால மட்டும்தான் வரும், அபரோக்தியானது ஆத்ம ஞானத்தினால மட்டும்தான் வரும்னு சொல்லி நீங்க என்னடா நிர்குண உபாசனையினால வருதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு நீ கேவலப்பட்டிய. அதுக்குதான் சொல்றேன் நானு, உபாசனஸ்ய சாமர்த்தியாது அவளுக்கு பின்னாடி வருதியா உங்களுடைய ஞானாதேவனுக்கு கை வரைக்கும் பின்னாடி வந்து ஒண்ணு கவலைப்படாத. நீ சொன்ன அந்த வேதாந்த தத்துவம் வந்து ஒன்னா ஆகல, கரெக்டா இருக்கு. அந்நியப்பந்தா ஏத சாஸ்திரம், இந்த சாஸ்திரமானது ஒரு விரோதம் போருமா இவ்வளவு கஷ்டப்பட்டு வேதாந்தம் படிச்சிருக்கோம். நம்ம உபாசகனுக்கு போய் அந்த ஒரு முக்தனுடைய ஸ்டேட்டஸ் கொடுக்கணும், உபாசகனுக்கு மிஞ்சி போச்சுன்னா நீங்க வந்து அந்த கடை சுத்தி ஸ்டேட்டஸ் தானே சார் கொடுக்கலாம் அப்படின்னு கவலைப்பட்டீர்களே. ஆனால் அப்படி இல்லப்பா, நிர்குண உபாசகன் ஸ்பெஷல் உபாசகன் கேட்டகரியே வச்சுக்க, அவனுக்கு கடைசி சமயத்தில் அது ஆத்ம ஞானமானது. அந்த வேதாந்த ஞானம் உங்களுடைய கோல் என்ன, வேதாந்தத்தினாலதானே முக்தி வரும், அது அவனுக்கு வந்து போதுமா, ஒன்றும் கவலைப்படாது, ஒரு விரோதமும் இல்லை அப்படின்னு அழகா சமஞ்சசப்படுத்திருக்காரு. உள்ளுக்குள்ள நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அழகா ஒரு இடத்துல கொண்டு வந்து வித்யாரண்ய சுவாமிகள் அவ்வளவு அழகா இந்த டிஸ்கஷன் எடுத்துன்னு போய் உபாசனஸ்ய சாமர்த்தியா, அது உபாசனத்துடைய சாமர்த்தியம் வச்சுக்கீங்கப்பா. என்ன அது வித்யோத்பத்தி வந்துட்டா இல்ல, உற்பத்தி வித்தியை வந்துருக்கு, அந்த ஞானம் வந்துருக்கு, ஞானத்தினாலதான் அவன் முக்தனாக ஆகிறான். பவே ததா, பிறகு முக்தனாக ஆகிறான். சாஸ்திரம் உங்களுடைய கவலை என்ன, வேறு வழி இது இதுதான் வந்தா வித்யா வித்யா உற்பத்தி வந்தாதான் மோசமான வித்யா உற்பத்தி வந்துச்சியா. அந்நியஸ்பந்தா வேற வழி சொன்னா ஞானதேவ வந்துட்டா அந்நியஸ்பந்தா இது ஏதத் சாஸ்திரம் நைவ விருத்தியத்தை, அந்த சாஸ்திரத்துக்கு எந்த விதமான விரோதமும் ஏற்படவில்லை தான். சந்தோஷம் தானே அப்படின்ட்டா. நிஷ்காம உபாசனாத் முக்தி பாபனீயேன நீரிதா பிரம்மலோக காமஸ்ய சைத்ய பிரஸ்னே சநீரிதா. இது ஒரு டவுட். பிரம்ம உபாசனை, நிர்குண உபாசனை, நிர்குண உபாசனைனாக்க நான் எல்லாம் என்ன மனசுல வச்சுருந்தோம், ஓங்கார உபாசனை இல்லையா? ஓங்கார உபாசனைக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு. சகுண பிரம்ம உபாசனையாகவும் அந்த ஓங்காரத்தை பண்ணலாம், நிர்குண பிரம்ம உபாசனையாகவும் பண்ணலாம். சகுணமாகவும் அது இருக்கு, நிர்குணமாகவும் இருக்கு, பராவித்யாகவும் இருக்கு, அபராவித்யாகவும் இருக்கு. பரஞ்ச அபரஞ்ச பிரம்மான்னு சொல்ற மாதிரி இந்த ஓங்காரமா இருக்கு. அதனால இந்த பிரஷ்ன உபநிஷத்துல சைத்திய பிரஷ்னத்துல அவன் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, என்ன ராயணாந்தம் ஓங்காரம் அபித்யாயித கதமம் லோகம் நயதி ஜெயதி அப்படின்னு கேட்டான். சார் ஆகிற வரியந்தம் ஓங்கார உபாசனை பண்ணிட்டே இருக்கான் சார், அவன் எங்கெல்லாம் போவான் சார் அப்படின்னு கேட்டான். அவன் சொல்லும் பொழுது அப்பா அகாரத்தோட கூடினதாக உபாசனை பண்ணா அவன் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் மேல போனான்பா, அவன் திரும்பி வந்துடுவான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் போவான். உக்காரத்தோட இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கான்பா, அவனும் ஒரு ஸ்டேஜ் போவான். அங்க போய் நல்ல சொர்க்கத்துல அனுபவிக்கிறதெல்லாம் அனுபவிப்பான். அந்த ஒரு நாள் முடிச்ச உடனே கீழே குஞ்சிய அவன் மத்திய லோகம் பிசர்ச்சியில திருப்பி வந்துடுவான்பா. இந்த 3 மாத்திரையை சேர்ந்து உபாசனா பண்ண ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் என்ன பண்றான், அதுல அங்க போறவன் பெரும்பாலும் என்ன பண்ணுவான், அங்க இருக்கிறவர்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த பிரம்மாதி ரிஷிகளால அங்க போய் உபதேசிக்கப்பட்டு
அந்த பிரம்மலோகம் இருக்கிற பரியந்தம் அங்கேயே இருந்து அவர்களும் முக்தி அடைவார்கள். அவர்கள் எப்படி இந்த பாம்பு சட்டையை விரிச்சிட்டு அங்கேயே போய் ஐக்கியமாகிறதோ அப்படி ஐக்கியமாடி விடுவார்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லிருக்கு. இதெல்லாம் யாருக்கு சொல்லிருக்கு? மகா வாக்கிய உபநிஷத்துல டைரக்டா ஞானமா வரக்கூடியவனை வைத்துக் கொண்டா பேசுறது இந்த உபநிஷத்து இல்லையே. ஓங்காரம் பிராயணாந்தம் தியானம் பண்ணவனை பத்தி தானே பேசுறது. இப்ப அந்த ஒரு உபநிஷத்தெல்லாமும் நீங்க சேர்த்துக்கலாமே. இங்க நிர்ம உபாசகனுடைய கதையில கொண்டு வந்து சேர்த்தீங்கன்னா இதே லாஜிக்கோட எடுத்துட்டு வந்து அவனுக்கு மகா வாக்கிய பிரமாண ஞானமாவது கடைசியில வித்யாத்பத்தியானது ஏற்பட்டு லிபரேஷன் ஆகுதுன்றத சாஸ்திர விரோதம் இல்லாமல் இதையும் நம்ம செக் பண்ணலாம். அதே சமயத்துல இதையும் ஒத்துக்கலாம். நிர்குண உபாசனைனால முக்தி அப்படின்னா நம்ம இப்படி போயிருந்தோம்னா அதை ஒத்துக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு. நிஷ்காம உபாசனா முக்தி. இப்ப நம்மளுடைய கவலை நிர்குண உபாசனையால எப்படி சார் முக்தி வரும்? நிர்குண பிரம்ம ஞானத்தினாலதான் முக்தி. நிர்குண பிரம்ம உபாசனை தான் நிர்குண பிரம்ம ஞானம்னு நீங்க புரிஞ்சுக்கீங்க. நான் சொல்லும் பொழுது உபனிஷத் சொல்லும் போது இப்படி புரிந்து கொள்ள ஆரம்பிச்சீங்களா பிரச்சனை. நிஷ்காம உபாசனா முக்தி ஸ்தாபனீய சமீரிதா. ஸ்தாபனீய இத வேற விதமாகவும் சொல்றாரு பாருங்க. ஆசையற்று உபாசனை செய்வதனால இங்கேயே அவன் பண்ணி அவனுக்கு இந்த ஞானம் ஏற்பட்டது. ஆனா சத்திய முக்தி ஃபெயிலிங் வச்சு அவனுக்கு கிரம முக்தி சொல்லியிருக்கு. அதனால முக்தி ஈனாக்க நீங்க உடனே கவலைப்படுவாங்க. எனக்கு ஒண்ணு காம்படிக்கிறது கிரம முக்தி அப்படின்னு நினைச்சீங்க. இது ஸ்தாபனீயே நன்றாக எடுத்து உரைக்கப்பட்டது பிரசிம்மதாபிரி உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்மலோகஸ்த காமஸ்ய சகாம உபாசகனாக இருந்தால் அவன் பிரம்மலோகத்துக்கு போகிறான். அவனுக்கு ஆசை இருக்கு. சகன பிரம்ம உபாசகனா இருந்தான். அவனுக்கு என்னாச்சு? நிர்குண பிரம்ம உபாசகனாக இருந்தால் இங்கேயே அது ஞானமாக பரிபக்குவமாயிட்டு அப்படின்னு இல்லைன்னா அவன் நிர்குணத்தை அடைகிறான். அல்லது சகுன பிரம்ம உபாசகனாக இருந்தால் பிரம்மலோகத்துக்கு போகிறான். பிரம்மலோகத்துக்கு போகிறான் என்று எப்படி சார் தெரியும்? சைத்திய பிரஸ்னே சனீரிதா. பிரஸ்னோபனிஷத்துல சைத்தியா சத்தியகாமஹா பப்ரஸ்த அப்படின்னு சத்தியகாமனானவன் அவன் என்ன பண்ணான்? 5வது பிரஷ்னம் ஒண்ணு பண்ணான். இந்த பிராயணாந்தம் சாகர பரியந்தம் ஓங்கார உபாசனம் பண்றவன் எங்கெல்லாம் போவான் சார்? எந்த லோகத்தை அவன் ஜெயிக்கிறான் அப்படின்னு கேட்டான். பிராயணாந்தம் ஓங்காரம் அபித்யாயித கடமம் லோகம் ஜெயதி அப்படின்னு கேட்ட பொழுது பிப்பலாகும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் அவர்கிட்ட பேசினாரோ இல்லையோ, இந்த விஷயங்கள் நமக்கு நல்லா தெரியுது. ஆசையற்று உபாசனை செய்வதனால மோட்சம் அப்படின்னு சாபலிக உபநிஷத்துல சொன்ன மாதிரிதான் கிருஷ்ண உபநிஷத்துல இருக்கு. கொஞ்சம் அவனுக்கு அது குணமாக இருக்குமே. ஆனால் அப்ப அவனுக்கு கிரம முக்தியாக மேல போய் அதை அடையலான்னு சொன்னான். அதனால உபாசகருக்கு முக்தின்னு சொன்னாக்க ஞான துவாரான்னு நீங்க புரியுங்கன்னா ஒரு விரோதமும் இல்லப்பா அப்படின்னு சொன்னார். சொல்லி உபாஸ்தே திரிமாத்திரேன பிரம்மலோகே சனீஜதே சயே தஸ்மாத் ஜீவகணாகே பரம் புருஷமீச்சதே அப்படின்னு அந்த சைத்திய பிரச்சனம் என்ன சொல்லியிருக்கோம். அந்த சைத்திய பிரச்சனத்தினுடைய அர்த்தத்தை இப்ப சொல்லக்கூடாது. நான் சொன்னது அந்த 3 மாத்திரைகளோட புனவத்தை யார் உபாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பிரம்ம லோகத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்க போய் அவர்கள் இரண்ய கர்ப்பரை விட மேலானதான ஒரு பிரம்மத்தை புருஷனை கண்டு அவர்கிட்ட வேதாந்தத்தை படித்து அதுக்கப்புறம் அவர்கள் ஞானத்தை அடைகிறார்கள் அப்படின்னு. இதே மாதிரி பிரம்மசூத்திரத்திலையும் அப்ரதீகன்ற அதிகரணத்துல இந்த தத்ருத்து நியாயத்தை பற்றி அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தத்ருத்த நியாயம்னா என்ன, அது எங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்ற பிரம்மசூத்திர விஷயமும் கிருஷ்ணோபனிஷத்துல என்ன சொல்லியிருக்கு சைத்திய பிரச்சனத்துல அப்படின்ற விஷயத்தையும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி.